வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தலைப்பிலே கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று மே 22 என்னென்ன நடந்தது என்று பார்ப்போம். இன்று பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாள், இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் நாள் ஐநா பொதுச்சபை ஆதரவுடன் உயிரியல் பல்வகை வகைமையை பரப்பும் நோக்கோடு இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 1993 முதல் 2000 ஆண்டு வரை டிசம்பர் 29ஆம் நாள் இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அதன்பின் 1992 மே 22இல் நடைபெற்ற ரியோ பூமி உச்சி மாநாட்டை நினைவு கூறும் முகமாக மே 22க்கு இந்நாள் மாற்றப்பட்டது. மனிதர்களாகிய நாம் வாழ்வதற்கு இப்பூமியில் உரிமை உள்ளது போல் எல்லா விலங்கினங்களும் எல்லா தாவரங்களும் வாழ உரிமை உண்டு என்பதை மனிதகுலத்தின் மனதில் பதிப்பதே இந்நாளின் நோக்கமாகும். பிரம்ம சமாஜத்தை நிறுவிய சதி என்ற ஒழுங்கட்டையை ஒழிக்க பெரிதும் பாடுபட்ட மூட நம்பிக்கைகள், பெண்ணடிமை, சாதி சமய வேறுபாடு மற்றும் ஏனைய கொடுமைகளுக்கு எதிராக தீவிரமாக குரல் கொடுத்த மிகச்சிறந்த சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1772. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அவர் போற்றப்படுகிறார். கவிஞர், நாடகாசிரியர், அரசியலாளர் என பன்முகத்தன்மை கொண்ட பிரபல பிரெஞ்சு எழுத்தாளர் திரு விக்டோர் ஹியூகோ நினைவு தினம் இன்று. கல்கண்டு பத்திரிகையின் ஆசிரியர், துப்பறியும் சங்கர்லாலை நமக்கு அறிமுகப்படுத்தியவர், துணிவே துணை என்ற மந்திர சொல்லுக்கு சொந்தக்காரர், ராமநாதன் என்ற இயற்பெயர் கொண்ட இவருக்கு தமிழ்வாணன் என தமிழ் தென்றல் திருவிக்கா பெயர் சூட்டினார். அவரது பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1926. இந்தியன், அந்நியன் திரைப்படங்களில் நடித்த நடிகர் நெடுமுடி வேணுவின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1948. பிரபல திரைப்பட இயக்குனரும் திரைப்பட தயாரிப்பாளரும் பிரபல நடிகை TR ராஜகுமாரியின் சகோதரருமான திரு TR ராமண்ணாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1997. தனது 13ஆம் வயதிலேயே, அதாவது 13 வயது 10 மாதம், அமெரிக்காவின் ஜோர்டான் ரொமீரோ எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த நாள் இன்று. ஆண்டு 2010. தொடர்ந்து அந்த நாளில் இன்று என்ற தொடரை நாம் கேட்டு மகிழ்வோம். மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.